நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. அம்மா வாருண்ணா. இவர்தான் மிஸ்டர் விஜய். பெங்களூர்ல என் கூட MBA படிச்சாரு. உங்க ஃபேமிலியில எல்லாரும் பெங்களூர்ல தான் இருக்காங்க? ஆமா ஆண்டி, எங்க அப்பா பெங்களூர்ல பெரிய பிசினஸ்மேன். எங்க அம்மா வழியில் நிறைய பிசினஸ் இருக்கு. எங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணுன்றதுனால அவங்க பிசினஸையும் நாங்க தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வந்து சின்ன வயசுல இருந்தே நான் கொஞ்சம் எளிமையா இருந்து பழகிட்டேன். நோனோ, நம்மள மாதிரி பணக்காரங்க எப்பவும் எளிமையா இருக்கக்கூடாது. கடவுள் எதுக்காக நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான்? எளிமையா வாழணும்னு நினைச்சிருந்தா நம்மள ஏழையவே படிச்சிருப்பானே. அதனால நம்மள மாதிரி பணம் படிச்சவங்க எப்பவும் பகட்டா வாழணும். இதுவும் ஒரு நல்ல தாட்டா இருக்கே. விஜய், எங்க அம்மா எது சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. விஜய், வாழ்க்கையில எதையும் அனுபவிச்சு செய்யணும். காலத்தை கடந்து நம்ம ஓடணும். நம்மளை கடந்து காலத்தை ஓட விடக்கூடாது. அடடா, ரொம்ப அருமையான கருத்து சொன்னீங்க ஆண்டி. நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான் நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ள ஒரு கலைக்கோவிலே இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு விஜய். ஆனா என் கூட சமமா உட்காந்து பேசுற தகுதி இங்க யாருக்குமே இல்ல. நமக்கு சமமா இருந்தா தானே நாமளும் ஏதாவது பேச முடியும். யூ ஆர் ரைட் ஆண்டி. நீங்க அதை பத்தி இனிமே கவலையே படாதீங்க. உங்க மனசுல எப்போ எது தோணுதோ நீங்க என்கிட்ட தாராளமா பேசலாம். நீ தான் பெங்களூர் போயிடுவியே? இல்ல ஆண்டி, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம உங்களையும் அருணாவையும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அதனால இந்த ஊரை விட்டு நான் போறதா இல்லை. இதுக்கு உங்க அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா? இந்த சென்னையிலேயே மணலில் எனக்கு ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியோட பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா எங்கப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீ இங்கே இருந்தா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன அருணா, நான் சொல்றது சரியா? விஜய், என் பொண்ணு அருணா எல்லார்கிட்டையும் களங்கம் இல்லாம பழகுவா. யாராவது அன்பு காட்டுற மாதிரி நடிச்சா கூட அதை உண்மை நம்பி ஏமாந்துருவா. இறக்க குணம் அதிகமா இருந்ததுனாலதான் எல்லாரும் அவளை ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் அவ தகுதிக்கு சமமா பழக ஆரம்பிச்சிருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் வந்துட்டேன்ல. இனிமே அருணாவை மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. அருணா, விஜய் வேணும்னா நம்ம வீட்லயே தங்கட்டுமே. வேண்டாமா, அவருக்கு இந்த ஊர்ல ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. என்ன விஜய், நான் சொல்றது சரிதானே? அஃப்கோர்ஸ் ஆண்டி, எனக்கு இங்கேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நான் அங்கேயே தங்கிக்கிறேன். சரி விஜய். ஆண்டி, நீங்களும் அருணாவும் பெங்களூருக்கு வரீங்க, என் வீட்டில் தங்குறீங்க. ஒரு வாரம் தங்குற மாதிரி நீங்கள் அங்கே வரணும். வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாமுண்டீஸ்வரி, உடுப்பி கிருஷ்ணா, இந்த மாதிரி எல்லா டெம்பிளையும் நாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வரோம் விஜய். ஆனா இந்த கோயில் குளம் இதெல்லாம் பார்க்கணும்னா அதெல்லாம் 60 வயசு மேலே போய் பார்த்துக்கலாம். இப்போ ஏதாவதுன்னா லால் பார்க், பிருந்தாவன் கார்டன் இப்படி ஏதாவது போய் பார்க்கலாமே. ஓகே, ஷியோர் ஆண்டி, உங்கள் விருப்பம். அப்போ நான் புறப்படுறேன். பாய் அருணா. பாய். கை கூட அருணா. எதுக்குமா கை கொடுக்குறீங்க? இப்பதான் நீ ஏன் ரேஞ்சுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்க. சரியான ஆளை தான் பிடிச்சிருக்க. பிரேம் எங்க, இவன் எங்க? அருணா, நீயே இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விஜய் எனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க எதுவும் கனவு காணாதீங்க. அடடே, வாங்க ராஜா. நானே உங்களை வர சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உட்காருங்க, பேசுவோம். இல்ல பரவாயில்ல. உங்க ஊருக்கு போயிருந்தேன். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தேன். எங்க ஊருக்கு போயிருந்தீங்களா? எங்க அம்மாவை பாத்தீங்களா? என் அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? இனிமே அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நந்தினி? என் குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமை மாறணும். ஆனா எங்களுக்காகவே வாழ்ந்த எங்க அத்தா ஜெயிலில் இருக்கும்போது
என் குடும்பம் எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்க அத்தா அசோக் இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயாச்சு. நீங்க சொல்றது உண்மையா? 2 லட்ச ரூபா பணமாச்சே, அதை கட்டினா தானே முதலாளி விடுவாரு. பணத்தை கட்டியாச்சு. எங்களுக்காக அவ்வளவு பணத்தை கட்டின தெய்வம் யாரு? ஐயோ, தெய்வம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் தான் கட்டினேன். உங்களை ஏமாத்தி உங்க சொத்துக்கள் எல்லாம் அடிக்க தான் இங்க வந்தேன். ஆனா நீங்க என் குடும்பத்துக்கே விளக்கேற்றி வச்சுட்டீங்க. இது வரைக்கும் யாரையும் கையெடுத்து கொண்டு எனக்கு தோணுதில்லை. முதல்ல உங்களை கும்பிடுறேன். உங்களை நீங்க உணர்ந்துட்டீங்க ராஜா. ஒரு மனுஷன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான்னா அவன் திருந்திட்டான்னு அர்த்தம். இது பாருங்க, நீங்க முதல்ல ஊருக்கு போய் உங்க குடும்பத்தை சந்திச்சுட்டு வாங்க. நீங்க போனீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல நந்தினி, எனக்கும் எங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்போ நான் அங்க போறது இல்ல. ஏன்? தெரிஞ்சோ தெரியாமலையோ ஜெயந்தி வாழ்க்கையில நான் விளையாடிட்டேன். வசந்த் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு ஜெயந்தி கையில ஒப்படைச்சிடணும். அந்த லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் குடும்பத்தை நான் பார்க்க போறதில்ல. இது எனக்கே நான் கொடுத்துக்கிட்ட தண்டனை. இப்ப முதல்ல வசந்த் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, நானும் சிந்தாமணி கிட்ட போய் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி, வரேன். ம். பார்வதி அம்மா, உங்க மாப்பிள்ளை வர வரைக்கும் கோயில் பக்கமே வரமாட்டேன்னு சாமி மேல கோவமா இருந்தீங்களே, இப்ப எப்படி? ஆத்தா கண்ணை திறந்துட்டாம்மா. நாளைக்கு மாப்பிள்ளை வர போறாரு. அது எப்படி? நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலம்மா. அதான் கஷ்டம் வரும்போது கை கொடுக்க கடவுளாக பார்த்து ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காரு. யாரோ நந்தினிங்கிற பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு உதவி பண்ணுற. ஏதோ ஜானகியோட தாலி பாக்கியம். அவ புருஷன் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டான். அது போதுமா, வரேன். यार पेर के अर्चना அசோக்கு திருவோண நட்சத்திரம். नक्षत्रे मकर रासौ जैसे अशोक नामधेयस्य सगुणबाणाश्रमसिद्ध्यं वीर्यविजय आदरारोग्य ऐश्वर्याणाभिवृद्ध्यर्थं श्री महादेवी नमः हरिद्रा कुङ्कुमार्चन पूजा मध्य करिष्ये. ओम ऐं ह्रीं श्रीं उमाजी नमः शम्भोगिनी नमः सावित्री नमः सरस्वती नमः सर्वाण्णी नमः सर्वदाजिनी नमः शाङ्कर्जी नमः महादेव्यै नमः. सर्वाभीष्टसिद्धिरस्तु मगतैश्वर्यापि विद्धिरस्तु सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता. नमस्तस्यै 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 नमः. ஐயோ, திருட 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 திருட. ஐயோ, என் செயினை அறுத்துக்கிட்டு போயிட்டானே. ஐயோ, என் செயினை அறுத்துக்கிட்டு போயிட்டானே. யாராவது பிடிங்களே. போடா. ஆத்தா, என் மாப்பிள்ளை வரப்போறாங்கிற சந்தோஷத்துல உனக்கு அர்ச்சனை பண்ண வந்தேன். அவசகுணம் பிடிச்ச மாதிரி எவனோ ஒருத்தன் செயினை அறுத்துக்கிட்டு போயிட்டானே. அவன் நல்லா இருப்பானா? படுபாவி. அம்மா, உங்க செயின் கிடைச்சிருச்சுமா? கிடைச்சிருச்சா? ஆமாம்மா. எப்படிமா? எப்படி? திருடங்கிட்ட இருந்து சண்டை போட்டு ஒருத்தர் எடுத்துட்டு வர்றாருமா. அந்த ஆத்தா உன்னை கைவிடல பார்வதி.
ராஜா, டேய் ராஜா, நீ இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? அன்னைக்கு நீ பண்ண காரியத்தினால நம்ம குடும்பமே பரிதவிச்சு போச்சு. டேய், உனக்கு அப்படியெல்லாம் பண்ண எப்படிடா மனசு வந்தது? விடு பார்வதி, உன் பிள்ளை சேர்வாரோட சேர்ந்து கெட்டு போயிடுச்சு. அன்னைக்கு உன் வீட்டுல பணத்தை எடுத்துட்டு போன பிள்ளையே இன்னைக்கு உன் நகையை திருப்பி கொடுக்க வந்திருக்கானா? அந்த ஆத்தாவோட கருணையே கருணை. இத பாருப்பா, இனிமே அம்மா சொல்ற பேச்ச கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கப்பா. அவனை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போ பார்வதி. ராஜா, வா போலாம். ஏன்பா தயங்குற? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க யாரு? நான் யாரா? என்ன கேட்ட? நான் யாரா? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா அப்பா. அம்மா, என்ன பார்த்து யாருன்னு கேட்குறியப்பா? அம்மாவா? என்னடா அம்மாவான்னு யாரையும் கேட்குற மாதிரி கேட்குறேன்? பெத்த தாயை மறக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஐயோ ஆத்தா, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? டேய் கண்ணா, டேய், பிறந்ததுலேருந்து உனக்கு கண்ணு நீளமா தானே இருந்துச்சு. என்னடா மாறி போச்சு? உனக்கு என்னடா ஆச்சு? சொல்லுடா, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா. டேய் சொல்லுடா. பாருப்பா, என்ன பாருப்பா, என்ன தெரியல உனக்கு? என்ன பாருப்பா. டேய் டேய் சொல்லுடா, வாயை திறந்து சொல்லுடா. டேய் விடுங்கம்மா, பையன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான். பக்கத்து ஒரு கோயில்ல படுத்திருந்தாரு. வழக்கம் போல உங்ககிட்ட சண்டை போட்டு தான் வந்து படுத்திருக்காரு நான் நினைச்சிருந்தேன். நேரத்துல இருந்து இந்த கோயில்ல தான் படுத்து கிடக்காரு. என்ன தம்பின்னு கேட்டேன், ஒண்ணுமே பேசல. நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, தம்பியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் ராஜா, பாப்பா போலாம். வா. அப்பா நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு சீக்கிரமா வந்துருவாராம். நீ சமத்தா சாப்பிடுவியாம். என்னக்கா, மாமா வரப்போறாருங்கிற சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. வாய் முடுறி. பாப்பா, ஏன் தயங்குற? இது நம்ம வீடு, உன்னை யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஜானகி, கல்பனா, இங்க யார் வந்திருக்காங்க பாரு. சீக்கிரமா வந்து பாருங்களேடி. யார காணாம் நான் துடியா துடிச்சிட்டு இருந்தனோ, என் ராஜா வந்துட்டான்டி. என் புள்ள வந்துட்டான். அம்மா, முதல்ல அவனை வெளியே போ சொல்லு. அவன் எங்கம்மா எங்கேயோ போட்டும், அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இல்ல உனக்கு உன் புள்ளதான் முக்கியம்னா நானும் என் புள்ளைய வெளியே போறோம். அப்படியெல்லாம் பேசாதடி. ராஜா முன்ன மாதிரி இல்ல. ஏன் திருந்துட்டானம்மா? அது அவன் எப்பவும் சொல்ற கதை தானே. 10வது படிக்கிற காலத்துல இருந்து திருந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமும் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கான். நம்ம வீட்லயே பணம் நகை எல்லாம் திருடி இருக்கான். அதெல்லாம் பண்ணிச்சோம். இப்போ என் புருஷனே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டானே. அவன் முகத்துல முடிக்கிறதே பாவம். முதல்ல அவனை வெளியே போ சொல்லு. போ சொல்லு. நிறுத்தடி. நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு திருடன் என் செயினை அறுத்துக்கிட்டு போயிட்டான். ராஜா தான் அந்த செயினை மீட்டுக்கிட்டு வந்தான். அது மட்டும் இல்லம்மா, உன் புருஷன் தான் நாளையோ நாளை மறுநாளோ வந்துட போறானே. அதுக்காக அவன் செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? கூட பிறந்த என் தம்பி அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். எங்க இருந்தோ அந்த நந்தினி அவரை காப்பாத்திருக்கா. இது பாரு, அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ நினைக்கிறபடி இல்லடி. அவனுக்கு பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சு. தன்னையே யாருன்னு அவனுக்கே தெரியல. பெத்தவனா என்னையே யாருன்னு கேட்கிறானடி. அண்ணன் ஒரு தடவை ஒரு வேஷம் போடும், இந்த தடவை இந்த வேஷமா? இங்க பாருண்ணா, அம்மாவை ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்த முடியாது. நீ நடிக்கிற நடிப்புக்கு சினிமாவுக்கு போனீங்கன்னா நீ பெரிய ஆளா வரலாம். இது பாருமா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. வெறுப்புல கூப்பிட்டாலும் அண்ணன் கூப்பிட்டுருக்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கமா இருக்கிற நக்கல் நையாண்டி எதுவுமே இல்லாம ரொம்ப நேச்சுரலா நடிக்கிறியே. நான் உண்மையாவே சொல்றேன், நான் யாருன்னு எனக்கு தெரியாது. டேய், நடிச்சது போதுண்டா, முதல்ல வெளியே போடா. இது பாருமா, இதுக்கு மேல இவங்க நின்னானா நானு கல்பனா குழந்தை 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீங்க யாரும் போக வேண்டாம். ஆமா,
நான் இங்கே இருக்கிறது இவங்க யாருக்கும் பிடிக்கல. என்னால் நீங்கள் ஏன் இவங்களை இழக்கணும்? நான் யாரு, எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என் சொந்தம் யாரு, ஒன்றுமே எனக்கு தெரியல. இந்த நிலைமையில நான் இங்கே இருக்கிறது சரியில்லை. நான் வரேன். அடடா, என்ன நடிப்பு! ராஜா, ஏய் ராஜா, என்னை விட்டு போயிடாதப்பா. ஜானகி, கல்பனா, அவன் போறான். உள்ள வர சொல்லி கூப்பிடுங்கடி. கூப்பிடுமா. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். என்னடா ஒரே நாளில் உங்கள்கிட்ட விழுந்துச்சு? ஒரு நாள் இல்லடா, 6 மாசமா பாத்தி மேல கண்ணு வச்சிருந்தேன். தன்னால வந்து விழுந்தது. நீ நினைச்சது நடக்குமா? நான் நினைச்சது என்னைக்கு நடக்காம இருந்திருக்கு. பார்ட்டி கல்யாணம் ஆனது மாதிரி இருக்க. இருக்கட்டுமே, கழுத்துல தாலி இருக்கேன்னு பாக்குறியா? தாலி மட்டும்தான்டா இருக்கு, புருஷன் பக்கத்துல இல்லையே. என்னடா முழிக்கிற? அவளே புருஷனை தள்ளி வச்சுட்டு தனிமையில இருக்கா. அந்த தனிமை போதும் தானே நானே இங்க வந்திருக்கேன். குடும்ப பொண்ணாச்சே, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தட்டணும். சரி வா.